இந்த அறிவே ஆற்றல் நிகழ்ச்சியின் மூலமாக நிறைய புத்தகங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால சின்ன வயசுல இருந்தே புத்தகம் நிறைய படிப்பேன். ஆனா அத நான் யார்ட்ட போய் சொல்றது அப்படிங்கும்போது, கேட்கறதுக்கு யாரும் கிடையாது. அதேபோல "உனக்கு இதெல்லாம் வேற வேலை இல்லையா?" அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு போயிட்டுருக்கு. ஆனா, இதுக்கெல்லாம் ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சமயத்துல தான் எனக்கு இந்த அறிவே ஆற்றல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குங்கிறதே தெரிஞ்சது. நாம படிச்ச புத்தகத்த 4 பேருக்கு சொல்லும்போது, அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது, எங்க பள்ளியிலேயே பணியாற்றக்கூடிய யோகலட்சுமிங்கிற ஆசிரியர் தான் எனக்கு இத அறிமுகப்படுத்தினாங்க. அதனால இந்த அறிவே ஆற்றல் சார்பாக இந்த நிகழ்ச்சி மூலமா நெறைய புத்தகம் படிக்கக்கூடிய ஆர்வம் எனக்கு நெறைய வந்திருக்குது. அவங்களுக்கும் நான் இங்க இது நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதேபோல அறிவே ஆற்றல்ல நான் நெறைய நூல் திறனாய்வு செஞ்சிருக்கிறேன். இதே மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி மார்ச் 8ஆம் தேதி பெண்கள் தினத்துக்காக, விடுதலை போராட்டத்துக்காக எந்தெந்த பெண்கள்லாம் உழைச்சாங்க அப்படிங்கிற ஒரு நூல "வேருக்கு நீர்" அப்படின்னு தான் நெனைக்கிறேன். அந்த புத்தகத்த நான் புத்தக மதிப்புரை செஞ்சது ஞாபகம் இருக்கு. அதனால இன்னும் அந்த 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் இதே மார்ச் 8ஆம் தேதி நான் அறிவே ஆற்றல்ல பேசுறத ஒரு மிகப்பெரிய பாக்கியமா நான் கருதுறேன். அந்த வகையில நான் இன்னைக்கு கவிஞர் விஜயலட்சுமி அப்படிங்கிறவங்க "காலத்தை வென்ற கவி" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. அவங்க பள்ளிக்கூடத்துல தமிழ் பட்டதாரி ஆசிரியராக சுக்காம்பட்டி அப்படிங்கிற ஊர்ல உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. பட் இப்ப எங்க ஸ்கூல்ல அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி மண்ணச்சநல்லூர் ஸ்கூல்லயே அவங்க தமிழாசிரியரா இருக்கிறாங்கங்கும்போது, கூட வேலை பார்க்குற ஆசிரியரே கவிஞராக இருக்கிறாங்கங்கிறது அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. அவங்க கிட்ட இருந்து நானும் நெறைய கத்துப்பேன். எங்ககிட்ட இருந்து அவங்க நெறைய கத்துக்கிறாங்க. இதனால எங்களுடைய தோழமை தமிழ் சார்ந்த தோழமையாக இருக்குங்கிறத நான் ரொம்ப இந்த இடத்துல பெருமையாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இப்ப இந்த அட்டப்படத்துல என்ன இருக்குன்னாக்க, ஒரு பெரிய அண்டவெளியா இருக்கு. அதுல கீழ ஒரு இறகு வச்சு ஒரு பேனாவோட முனை மாரி இருக்குது. அத கீழ ஒரு தாள்ல அந்த பேனா மையினால எழுதுறா மாரி காமிச்சிருக்கிறாங்க. மேல ஒரு பெரிய வட்டத்துல காலச்சக்கரம் சுழன்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி 10:30 மணி அப்படிங்கிறத இங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அட்டைப்பட ஓவியமே "காலத்தை வென்ற கவிதைகள்" அப்படிங்கிற தலைப்பு இந்த தலைப்பு இந்த கவி நூலுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு அப்படிங்கிறத நான் இந்த சமயத்துல பதிவு செஞ்சுக்கிறேன். கவிஞர் விஜயலட்சுமி அவங்களுடைய இந்த நூல் மிகச்சிறந்த நூலு. நிறைய கவிதைகளை எழுதணும்னு கத்துக்கிறவங்கெல்லாம் கண்டிப்பா இந்த புத்தகத்தை படிச்சே ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஆர்வம். இந்த புத்தகத்தை படிச்சு நானும் நிறைய கவிதைகள்லாம் எழுத கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது தான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்புறம் இந்த நூலை அணிந்துரை செய்தவங்க யாருன்னு கேட்டாக்க, கரூர்ல இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அவர்களுடைய வீட்டை இவர் ஒரு தேசிய விருதாளர் முனைவர் கோவிந்தராஜு அப்படிங்கிறவர். இல்லம் அவங்க ஒரு வீட்டுக்கு இல்லம்னு பேர் வைப்பாங்க. ஆனா இவர் குரல் குடில் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. கரூர்ல பாலாஜி நகர்ல தேசிய விருதாளர், கவிஞராகவும் எழுத்தாளராகவும் இருக்கிறாரு. அவர் தன்னுடைய இல்லத்துக்கு குரல் குடில்னு பேர் வச்சிருக்கிறார். அவர் இந்த புத்தகத்துக்கு அணிந்துரை மிக அருமையாக அளித்திருக்கிறார். அது அணிந்துரையே மிகவும் அருமையான கவிதைகளோட இருக்குது. அடுத்தது தன்னைத்தானே மெருகேற்றிக் கொள்பவர் அப்படிங்கிற வாழ்த்துரைய திருச்சி மாவட்டத்துல பல ஆண்டுகளுக்கு ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி சிஓவா இருந்தவங்க, அதுக்கப்புறமா இணை இயக்குனரா பொறுப்பேற்றுல இருந்தவங்க, இப்ப திருநெல்வேலி மாவட்டத்துல சிஓவா இருக்கிற முதன்மை கல்வி அலுவலரா இருக்கிறார். அவர் வாழ்த்துரை இந்த நூலுக்காக கொடுத்திருக்கிறாங்க. இதுல என்னன்னாக்க, ஆசிரியர்களா இருக்கிறவங்களே புத்தகத்தையும் படிச்சு மாணவர்களையும் எழுத்தாளர்களா ஆக்குறாங்க. குழந்தைங்களையும் அந்த கலை ஆர்வத்தை தோற்றுவிக்கும் போது அந்த ஆசிரியர் அவங்களுடைய வாசிப்பு அனுபவம் மிகச்சிறந்த முறையில இருந்ததுனாலதான் இப்படி ஒரு நூலை அவங்கள அருமையான கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துரை அவங்க கொடுத்திருக்கிறாங்க. பள்ளி பாடத்திலேயே இதெல்லாம் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஐடியாவும் அவர் கொடுத்திருக்கிறாரு. அடுத்தது இது ஒரு கவிதை நூல் அப்படிங்கிறதுனால தஞ்சாவூர்ல திருக்காட்டுப்பள்ளியில இருக்கிற முனைவர் ராஜா வரதராஜா அப்படிங்கிறவர் வாழ்த்துரை கொடுத்திருக்கிறாங்க. எல்லாமே என்னன்னாக்க கவிதை நூலுக்கு கவிதையாலேயே வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. எப்படின்னா, காலமெல்லாம் கருத்தாக சொல்லி தந்து செயலாற்றி சோர்வு இல்லாமல் தொண்டாற்றி
வெல்லும் அறிவு பயிரை நிதம் வெற்றிகரமாய் வளர்க்கின்ற லாசிரியர் குருவே விஜயலட்சுமியே அப்படின்னு சொல்லி அழகாக தன்னுடைய கவிதைகளால வாழ்த்திருக்கிறாங்க. அன்னை தமிழுக்காக அருந்தமிழ் பணவலாம் காலத்தை வென்ற கவி நீ படைத்திட்டாய், கன்னி முயற்சியா வியக்கத்த தோன்றுகிறதே வெற்றி கண்ட கவிஞரே அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்கிறாங்க. என்றும் வாகை சூடி வாழ்க வளர்க, எல்லாம் வல்ல தமிழ் கடவுள் முருகன் பெருமான் அருளால் இனிய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி வாழ்த்து கொடுத்திருக்கிறாங்க. இதுல வந்து நிறைய கவிதைகள் இருக்குது. கிட்டத்தட்ட 81 கவிதைகள் இருக்கு. அதுக்கு மேலேயே இருக்கு. அணிந்துரை, வாழ்த்துரை, வாழ்த்துப்பா. இதை தவிர இப்பதான் கவிதை ஆரம்பிக்கிறது. விநாயகர் துதியிலிருந்து இந்த கவிதைகளை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்னவென்றால், எப்பவுமே கடவுளை வணங்கிட்டு தான் எந்த ஒரு தொழிலையும் துவங்கணும். அதுலயும் விநாயகரை தொடங்கிட்டு விநாயகரை வணங்கிட்டு அந்த வேலையை செஞ்சோம்னா நிச்சயம் வெற்றிகரமாக முடியும். அப்படிங்கிறதுனால, உந்தி விநாயகனே, முக்கண்ணன் மைந்தனே, தொந்தி வயிற்றோனே, தொல்லைகள் தீர்ப்போனே, மஞ்சள் பிடித்தாலும் மண்ணை பிடித்தாலும் கொஞ்சமும் குன்றாது அருளும் குணக்குன்றே, சித்தி புத்தி சித்திப்பாயே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா முடிச்சிருக்கிறாங்க. சித்தியையும் புத்தியையும் அருள்வாயே அப்படிங்கிற ஒரு மீனிங்ல இருக்குது. இந்த பாட்டை எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாய் அப்படின்னு சொல்லிட்டு சீர்காழி கோவிந்தராஜன் வழக்க உரத்த குரல்ல பாடுவார் இல்லையா? ஒவ்வொரு கோவில்லையுமே முதல் பாட்டா அது போடுவாங்களா, அந்த பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வந்தது. இவங்க விநாயகர் துதியோட அருளால இவங்க மேலும் மேலும் நிறைய பாடல்களை எழுதணும்னு சொல்லிட்டு வாழ்த்தி எனது உரையை, என்னோட நூல் மதிப்புரையை தொடங்குகிறேன். இதுல வந்து பெரியாரை போற்றுதல் அப்படிங்கிற ஒரு தலைப்புலையும், இறையை போற்றுதல், பெரியவங்க தான் முதல் நமக்கு வந்து விநாயகர் துதிக்கு அப்புறமா பெரியோரை போற்றுனாலே அடுத்து கடவுளை வணங்குற மாதிரிதான். அடுத்தது இறையை போற்றுதல், எங்க இருக்கிற உனக்கு பிடிச்ச இறைவன், ஊர்ல தங்கி இருக்கிற நீ எந்த ஊர்ல இருக்கிய அந்த ஊரை சார்ந்த இறைவன், இப்படி எல்லாருமா உனக்கு பிடிச்ச தெய்வத்தை எல்லாம் பத்தி அவங்க பாடல்கள் அழகழகா எழுதியிருக்கிறாங்க. அடுத்து தமிழின் சிறப்பு. தமிழ் போன மாசம் 21ஆம் தேதி தாய் தமிழ் தினம், உலக தாய்மொழி நாள். அதுக்காகவே படிச்ச மாதிரி எனக்கு இந்த நூல் தெரிஞ்சது. தமிழோட சிறப்பை பத்தி 9 கவிதைகள்ல மிக அழகாக கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து காலத்தை வென்றவர்கள்ல ஔவையார், வள்ளலார், பாரதியார், பாரதிதாசன், தமிழ் தாத்தா ஊவேசா, காந்தியடிகள், வ.உ. சிதம்பரனார், அப்புறம் இந்த மாதிரி இந்த சொக்கத்தங்கம் சொல்லக்கூடிய காமராசர், சிதையார் நெஞ்சுக்குள், கனவு நாயகன் கலாம், அக்னி குஞ்சு, இவங்களெல்லாம் பத்தி 16 தலைப்புகள்ல செய்யுள் எழுதியிருக்கிறாங்க. ஒவ்வொன்றுமே இப்ப நம்ம சின்ன வயசுல என்ன படிச்சோம்னா, அதோ பா ரோடு மேல காருக்குள்ள யாரு, நம்ம மாமா நேரு என்ன சொன்னாரு, நல்லா படிக்க சொன்னாரு. அந்த பாட்டை வந்து நான் சின்ன வயசுல பாடிருக்கேன். எங்க அப்பா அம்மாவும் சின்ன வயசுல பாடிருக்கிறாங்க. அவங்களுடைய அப்பா அம்மாவும் சின்ன வயசுல பாடிருக்கிறாங்க. அது மாதிரி எப்பயோ பாடின பாட்டெல்லாம் காலங்காலமா இன்னைக்கும் மக்கள் குழந்தைங்க வாயால பாடப்படுக்கும் போது அதெல்லாம் காலத்தை வென்ற கவிகள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அது போல இவங்களுடைய பாடல்களும் கண்டிப்பாக எல்லா காலத்தையும் வென்று நிற்கும் என்று வாழ்த்தி கொண்டே நான் இதனுடைய உரையை தொடர்கிறேன். அடுத்தது இயற்கை அப்படிங்கிற தலைப்புல நானில வருணனை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நானில வருணனைனா குறிஞ்சி, முல்லை, மருதன், நெய்தல் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நிலத்துக்கும் அதனுடைய உள்ள கருப்பொருள்களை மையமா வச்சு ஒரு சிறிய வெண்பா மாதிரி அழகா எழுதியிருக்காங்க. அடுத்து மழை இந்த உலகத்துக்கு என்னென்ன செய்யுது அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. இப்படியே பாத்தீங்கன்னாக்க பொங்கல் திருநாள், தைப்பொங்கல், நெகிழி தவிர், தண்ணீர் தினம், இதெல்லாம் பத்தி அவங்க இயற்கைங்கிற தலைப்புல அத்தனை கவிதைகளை எழுதியிருக்கிறாங்க. அடுத்தது 2 அடியில் உலகை அளந்தவன் யாருன்னு கேட்டா திருக்குறள். அந்த திருக்குறளை வந்து 6 தலைப்புகள்ல திருக்குறள் விளக்கு, குறள் விருந்து, வள்ளுவர் காட்டும் வழி, அட்சய பாத்திரம், கரை சேர்க்கும் குறள், மறைநூல், இது போன்ற 6 தலைப்புகள்ல அவங்க எழுதியிருக்கிற சின்ன சின்ன பாடல்களும் அதை படிக்க நமக்கு என்ன தெரியுமா, ஒரு நாள்ல படிக்கும் போதே லைட்டா மனசுல தொடர மாதிரி இருந்தது. 2ஆம் நாள் படிக்கும்போது மனசுல நிக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து படிச்சுட்டே இருக்கும்போது நம்மளும் இந்த போற கவிதைகள் எழுதணும் அப்படிங்கிற ஆர்வத்தை தோன்ற அளவுக்கு, ஏன்னா நிறைய வந்து பட்டினத்தார் பாடல்கள் எல்லாம் படிச்சுதான் நிறைய கண்ணதாசன் பாடல்கள்லாம் இருந்தது. அடுத்தது அவர் வந்து பாடல்களா எழுதினதெல்லாம் கவிகளா மாறுது. அது அப்படியே உரைநடையாதான் அர்த்தமுள்ள இந்து மதம்ங்கிறத வந்து பட்டினத்தார் பாடல்களை படிச்சுதான் அவர் எழுதினார். மாதிரி நிறைய படிக்கதான் அதுல இருந்து சில கரும்புல இருந்து சக்கையை எடுக்கிற மாதிரி, ஜூஸ் எடுக்கிற மாதிரி, சாறுகளை எடுக்கிற மாதிரி இந்த கவிதையை படிக்க நமக்கும் ஒரு படைப்பாற்றல் வரும் அப்படிங்கிற ஊக்கத்தை தூண்டக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய கவிதைகள்
மிகச்சிறந்ததாக இருக்குது. எல்லாரும் மனப்பாடம் பண்ணலாம். இது சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் இல்ல. பெரியவங்களுக்கு மட்டும்தான் இல்ல. யார் வேணாலும் இத மனப்பாடம் பண்ணிடலாம். ஒரே ஒரு பாட்ட மட்டும் எடுத்துட்டு அத 10 நாள் நீங்க படிச்சீங்கன்னா, கண்டிப்பா மனச விட்டு இது அகலவே அகலாது. அப்படிங்கிற முறையில நான் இவங்கள இந்த நேரத்துல வாழ்த்தி தெரிவிக்கிறேன். அடுத்தது புத்தக புதையல் அப்படிங்கிறதுல புத்தகம், நூலகம், புத்தக புதையல், நல்ல நண்பர்கள் அப்படின்னு 4 தலைப்புல இவங்க இந்த பாடல்கள எழுதியிருக்கிறாங்க. கலையும் கல்வியும், கல்வியும் கலையும் ஒண்ணோட ஒண்ணு அ நெருங்கிய தொடர்பு உடையது. கலையாத கல்வியும்னு அபிராமி பட்டர் பாடினது வந்து உண்மையாவே இந்த மாரி உள்ள ஆற்றல் உள்ளவர்களுக்காக தான் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது நான் இந்த சமயத்துல பதிவு செஞ்சுக்கிறேன். அடுத்து பள்ளிக்கு அழைக்கும் பாப்பா பாட்டு. எப்படி பாரதியார் வந்து ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னு பாடினாரு. அதே போல ஒரு கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வெய்யாதே பாப்பா. அதே போல பாரதிதாசன் வந்து படிப்படியா படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும்போது எல்லாமே வந்து இவங்கள பத்தி இவங்களுடைய பாடல்களை பத்தி தான் தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே அந்த காமராஜர், பாரதியார், பாரதிதாசன் பாடல்களை மையமா வச்சு இவங்களுடைய கவிதைகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்து களிமண் காவியம்னு ஒண்ணு இருக்கு. ஒரு களிமண்ணை வச்சுட்டு என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி அது வந்து அதனுடைய கை கை வண்ணம், அந்த விரல்களுடைய அசைவினாலேயே அது எந்த விதமான பொருள்களாகவும் மாறுகிறது அப்படிங்கிறதுல 5 தலைப்புகள்ல கவிதையை கொடுத்திருக்கிறாங்க. அடுத்தது ஆண் பெண் ஆளுமை, அவங்களுடைய ஆளுமை எப்படி இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்குது, அந்த காலத்துல எப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி 4 தலைப்புகள்ல கவிதைகளை கொடுத்திருக்கிறாங்க. அடுத்தது காலம் அப்படிங்கிறதுல காலம் வந்து எல்லாருக்கும் ஒண்ணுதான், 24 மணி நேரம் தான். அதை வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்க முன்னாடி அப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களாம் எப்படி இருக்க போறீங்களோ அப்படின்னு சில அம்மாக்கள்லாம் அப்படிதான் அப்படியே வந்து சொல்லுவாங்க. நாங்களாம் அப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சோம், இயற்கையை நேசிச்சோம், பட்டு பாவாடை பாவாடை தாவணி தான் கட்டிட்டு இருந்தோம், இனிமே நீங்களா எப்படி இருக்க போறீங்களோ அப்படிப்பாங்க. ஆனா நடக்கிற நிறையில பிரசன்ட்ல வந்து அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதே கிடையாது. இத பத்தியே கவலைப்பட்டு கவலைப்பட்டு அவங்க வந்து என்ன வந்து ரொம்ப வேதனைப்படுவாங்க. நிகழ்வில் நில் அப்படின்னா என்ன, அட் பிரசன்ட் நீ மகிழ்ச்சியா இருந்தாலே போதும் அப்படிங்கிற நிலைமையில அவங்க ஒரு அருமையான கவிதைகளை 2 தலைப்புல இத கவிதையா எழுதியிருக்கிறாங்க. அடுத்தது உழைப்பும் உடலோம்பலும் அப்படிங்கிற மாதிரி குறள் வெண்பா மாதிரியே எழுதியிருக்கிறாங்க. திருக்குறள்ல எப்படி 1.25 அடி இருக்குதோ அதே போல உடம்புக்கு உழைப்பு முக்கியம், உடலை ஓம்பணும், எக்ஸசைஸ் பண்றது, வாக்கிங் போறது, இதெல்லாமே நம்ம உடம்புக்கு நல்லது, மூச்சு பயிற்சி உடம்புக்கு நல்லதுங்கிறத திருமூலர் எப்படி சொன்னாரோ, திருவள்ளுவர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரியே இந்த கவிஞரும் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது. உண்மையாவே ஆசிரியராக இருக்கிறவங்க கவிஞராகவும் இருக்கிறாங்கிறது அது மாணவர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். கூட வேலை பார்க்குற தோழிகளுக்கும், ஆசிரியர் தோழர்களுக்கும், ஆசிரியர் நண்பர்களுக்கும் இவங்க ஒரு ஒரு இடத்துல ஒர்க் பண்ணும்போது இவங்கள ஒரு நண்பராக கிடைச்சதுக்கு நாங்க வந்து ரொம்ப கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்றே சொல்ல வேண்டும். அடுத்தது சிந்தையில் கொள்ளுங்க அப்படிங்கிற தலைப்புல வந்து நிறைய பேர் வந்து வாயில பேசுவாங்க, ஆனா செயல்ல எதுவுமே காமிக்க மாட்டாங்க. அப்படிங்கிறதுல வாயால் சுடுவார் வடை, வாயால் சுடுவர் வடை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில ஒரு 3 சீரோட முடிச்சிருக்கிறாங்க. அடுத்தது அன்பெனும் ஆடை அணி, விருந்தோம்பல், பிள்ளைங்கள்ட்ட இந்த காலத்து பிள்ளைங்கள்ட்ட வந்து வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்களை எப்படி கவனிக்கணும் அப்படிங்கிறத போனை கையில வச்சுட்டே இருப்பாங்க. அவங்க வந்திருக்கிறாங்க, உள்ள வந்து என்னன்னு கேளு, வாங்கன்னு கேளுன்னு சொன்னா கூட போமா எனக்கு யாருன்னே அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போனை எடுத்துட்டு உள்ள போயிடுறாங்க. இதெல்லாம் இந்த காலத்து குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி வளர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த அழகா விருந்தோம்பல் கவிதையில விவேக சிந்தாமணியில என்ன சொன்னாங்களோ அப்படியே இவங்களோட தன்னோட எழுத்துக்கள்ல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அடுத்து கடைசி காலம் அப்படிங்கிறதுலாம் நம்ம கடைசி காலத்தை நினைச்சு நினைச்சு இப்பவே வருத்தப்படக்கூடாது. இதுக்கும் அந்த நிகழ்வில் நீங்கிற கவிதைக்கும் ஓரளவுக்கு தொடர்பு இருக்குது. அந்தந்த நிமிஷம் சந்தோஷமா இருந்துட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அறிவுரை. சின்னவங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி அவங்க ஒத்த வயதுள்ளவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த கவிதைகள்லாம் ஒரு நல்ல வாழ்க்கை பாடத்தை கொடுக்கக்கூடியதாக நான் நினைக்கிறேன். அடுத்தது விழிப்புணர்வு அப்படிங்கிற தலைப்புல இந்த தீ நுண்மி அச்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கொரோனா இருக்கு இல்லையா, அந்த கொரோனால வந்து கிருமிகள் தான் நம்மளை வந்து ஆட்கொட்டியா இருந்தது. அந்த தீ நுண்மி அச்சத்தை வந்து குறள் வெண்பால அழகா எழுதியிருக்கிறாங்க. அடுத்து இப்ப வரக்கூடிய தேர்தல் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு வருஷமும் தேர்தல் களம் எப்படி இருக்கும், அதுல உள்ள வாக்காளர்கள் எப்படி இருப்பாங்க, வேட்பாளர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து அழகா அந்த இதுல வந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க. மீண்டும் மீண்டும் அவங்க நிறைய கவிதை எழுதணும் அப்படிங்கறத நான் இந்த நேரத்துல அவங்கள வாழ்த்துகிறேன்.
அடுத்தது, ஒரு மனிதனுடைய அழிவுக்கு வந்து தன்னுடைய சொந்த இன்பத்துக்காக புகை பிடிக்கிறாங்கல்ல, அது ஒரு ஆள கொல்றது மட்டும் இல்லாம, அந்த குடும்பத்தையே அவங்க கொல்றாங்க, அப்படின்னு சொல்லுவாங்க. பாசிவ் ஸ்மோக்கிங்ன்னு சொல்லுவாங்க. ஆக்டிவ் ஸ்மோக்கிங்னா அவங்க ஸ்மோக் பண்றது. பக்கத்துல இருக்கிறவங்க அந்த வாடைய சுவாசிச்சாலே அவங்களுக்கும் லங்ஸ் கேன்சர் வருது அப்படிங்கிறதெல்லாம் அழகா அந்த கவிதையில சொல்லியிருக்கிறாங்க. மது ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு மனிதனோட வாழ்க்கைய வந்து எப்படி புரட்டி போடுது அப்படிங்கிறதெல்லாம் கூட இந்த கவிதையில சொல்லியிருக்கிறாங்க. போதையில வந்து அஹ் அஹ் வேதையில் கடப்பாய், வீதியில் கிடைப்பாய் அப்படின்லாம் போட்டுக்கிறாங்க. அப்புறம் இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில வந்து உன்னை அறிதல். நீ ஒன்ன நீயே புரிஞ்சுட்டீன்னா உனக்கு உள்ள குற்றங்கள் எல்லாம், உன்னுடைய தவறுகள் எல்லாம் விலகி, நீ வந்து உங்ககிட்ட இருக்கிற கான்பிடென்ட்டை நீயே தெரிஞ்சுப்ப அப்படிங்கும்போது, அந்த இடத்துல எனக்கு வந்து நீ உன்னை அறிந்தால் மாலைகள் விழ வேண்டும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டுலாம் எனக்கு நினைவுக்கு வந்தது. தரணி தழைக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மனிதர்களும் மரம் நடணும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க ஆணித்தரமா அதை வந்து பதிய வைக்கிறாங்க. அடுத்தது சாவை மர வாழ்வை. நிறைய பேர் இந்த காலத்துல வந்து ஒரு சின்ன விஷயத்த சொல்லிட்டா கூட அப்படியே சென்சிட்டிவா ஆகி, அது எப்படி இவங்க என்ன சொல்லலாம், நான் அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களாம் கூட போனை யூஸ் பண்ணாத அப்படின்லாம் சொல்லும் போது அவங்க வந்து தன் உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் இன்னைக்கு பாக்குறோம். 9 வயசுக்குள்ள அப்படிலாம் நிறைய பாக்குறோம். கொஞ்சம் கூட இல்ல, எதுவும் சொல்லணும், கல்யாணம் ஆனவங்க கூட ஹஸ்பண்ட் ஏதோ சொல்லிட்டாங்க அப்படிங்கும்போது தன்னுடைய சாவை தானே தேடிக்கிறதெல்லாம் கூட அதை ஒழிக்கணும் அப்படிங்கறத மாதிரி அது ஒரு முற்போக்கு சிந்தனையாகவும் அதை விழிப்புணர்வுக்காகவும் கூட அந்த ஒரு கவிதையை அவங்க கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறதுல நான் இந்த விஷயத்துல சமுதாய சிந்தனையோட அவங்க நிறைய கவிதைகளை கொடுத்திருக்கிறாங்க. அவங்கள இந்த நேரத்துல நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். இதுல வந்து தாய் அப்படிங்கிற தலைப்புல வந்து கருவில் எனைத்தாங்கி கண்என காத்தாள், கருத்தில் இருத்தி கனிவாய் வளர்த்தாள், உருத்தெரியா என்னை உருப்படச் செய்தாள், திருத்தி பணித்தாள் என் தாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உருத்தெரியா என்னென்ன கருவுல இருக்கும்போது உருவமே இல்லாத ஒரு உருண்டையா இருந்தது. அதுக்கப்புறமா எனக்கு எனக்கு தனக்கு பிடிக்கும் பிடிக்காது வாந்தி வந்தாலும் வரலைனாலும் சாப்பிட்டாலும் அந்த குழந்தைய வளர்த்தாகணும், அதுக்கு ஒரு உருவம் கொடுத்தாகணுங்கிறதுக்காகவே தன்னை அழிச்சுக்கிட்டு தனக்கு ஒரு சுயவையே தன்னோட சுவையை மறந்து குழந்தைக்காக சாப்பிட்டு உருத்தெரியா என்னை உருப்பட செய்தாள், திருத்தி வெளியில வந்ததுக்கு அப்புறமா திருத்தி பணித்தாள் என் தாய் அப்படின்னு சொல்லிட்டு தாயை பத்தி ஒரு அருமையான கவிதையை அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது அதிசய பிறவி அப்படிங்கறதுல வந்து அன்னை மொழியின் உருவம்ங்கிறாங்க. இதனாலதான் நம்ம அன்னை தமிழே, அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே அப்படின்னு சொல்லிட்டு பாவலரேறு பெருஞ்சித்தனார் மொழியவே அன்னை என்று சொன்னார். அதே ஒரு ஒரு முக்கியமான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு பிறவினா அது அம்மாதான் அப்படிங்கிறாங்க. எந்த விதமான ஆச்சரியக்குறி தவிர வேற எந்த அடையாளமும் இட்டு எழுத முடியாத ஈடில்லாத உயிரோகி யாருன்னு கேட்டா அது அம்மாதான் அப்படிங்கிறாங்க. உயிராகி மெய்யாகி உயிர் மெய்யாகி வெற்றி நடைபழக ஆயுதமாய் நின்றவள் அவளே என் அம்மா அப்படின்னு சொல்றாங்க. உலகத்தில் உள்ள எல்லா விலங்கினங்களுக்கும் கூட தாய் தான் ஒரு முதல் தெய்வம், அதிசய பிறவி அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அன்பின் அச்சய பாத்திரம், அனுபவ சுரங்கம், உவமையும் உருவகமும் உருவாக்க இயலாத உருவங்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு யாருமே உவமை கொடுக்க மாட்டாங்க, எந்த ஒரு பொருளும் உருவகம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. எப்படி இருக்க, சாப்பிட்டியா, நீ உதிர்க்கும் ஒற்றை சொல்லில் ஜீவிக்கும் அதிசய பிறவினால் அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இலக்கிய சுடர் அப்படிங்கிற ஒரு மின் இதழ்ல வெளிவந்த அவங்களுடைய கவிதை அப்படின்னு சொல்லிட்டு கீழே எழுதியிருக்காங்க. அம்மாவை பத்தி இவ்வளவு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அப்பாவை பத்தியும் சில கவிதைகள் இருக்கும். ஏன்னா 2 பேருமே மாதா பிதா குரு தெய்வம் இல்லையா, அதனால தகப்பன் சாமி அப்படிங்கிற முறையில அவங்க ஒரு கவிதை எழுதியிருக்கிறாங்க. அள்ளி எடுத்தே அரவணைத்து ஆசையில் நாளும் ஆர்ப்பரிப்பார், பள்ளி செல்ல பரிந்து வந்தே படிக்கச் சொல்லி பார்த்திருப்பார், தள்ளி அழுதால் தாங்கி நின்றே தகப்பன் சாமியாய் தயை செய்வார், எள்ளி இகழ்ந்தால் எந்தையும் ஏனென்று எனக்காய் கேட்டிடுவார். இவ்வளவு அழகா ஒரு பாசத்தை ஒரு அப்பா தன் மகன் மேல காமிக்கிறத அவ்வளோ சொற்களால வந்து அதை யாத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். அதாவது நெல்லை வந்து சொல்லுவாங்க இல்லையா, நெல்லை வந்து உழறவங்க உழவர்கள் சொல்லை உழவரங்க சொல்ல ஏறால உழவரங்க உழவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா. உண்மையாவே அந்த ஒரு 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 பெருமை இவங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. சொல்லே உழவர்னா புலவர்கள் தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த இடத்துல தகப்பன் சாமிங்கிற இடத்துல உழைப்பால் என்று உயர்ந்தவராம்
உண்மை உள்ள உடையவராம், பிழைதான் என்றும் பொறுப்பவராம், பிள்ளை என்றை போற்றுபவராம், மழையாய் பாசம் பொழிபவராம், மங்களம் ஈந்து மகிழ்பவராம், விளைவுகள் யாவும் விளைப்பவராம், விந்தை உலகம் வளர்ப்பவராம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்களுடைய உலகம் வந்து எப்படின்னாக்க குழந்தைங்க தான் அவங்க உலகம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறது எல்லா அப்பா அம்மார்களுக்கும் இந்த கவிதை வந்து ஒரு காணிக்கையா ஆகுங்கிறது எனக்கு தெரியுது. ஸோ அடுத்தது என்ன, மாதா பிதா குரு தெய்வம். அடுத்தது குருவோட வணக்கத்தை சொல்றாங்க. அல்லல் அகற்றி அனுபவம் தந்திடுவார், அல்லது அகற்றி நல்லது செய்திடுவார், நல்ல பண்பை நலமுறச் சொல்லிடுவார், நன்மை நல்கி நடத்தி சென்றிடுவார், கல்வி இல்லார் கண்ணில்லார் என்றிடுவார், கண்ணாகிய கல்வியை கருத்தாய் தந்திடுவாய், கல்வி சேவை கருதிட வைத்திட்ட குருவே நின்னை கைத்தொழுகின்றேனே அப்படின்னு. சும்மா 8 லைன் தான், அவ்வளவு வார்த்தைகளும் கோர்த்து அவ்வளோ ஒரு சுவை அனுபவத்தோட உண்மையாவே அனுபவமா தான் இந்த கவிதையை எழுதியிருக்கிறாங்க. ஒவ்வொரு கவிதைகளும் அனுபவிச்சு எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு இந்த கவிதையை படிக்கும்போது தெரியுது. அடுத்தது அவங்க வாழக்கூடிய இடம் வந்து திருச்சிராப்பள்ளி. திருச்சியில உள்ள ஒரு திருச்சிக்கே ஃபேமஸ் ஆனதுனாக்க உச்சி பிள்ளையார் கோவில் சொல்லுவாங்க. அந்த உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு என்ன கதைனாக்க, அதுல வந்து மலை உச்சியில தான் பிள்ளையார் இருக்கும். ஆனா கீழே கீழே வந்து மாணிக்க விநாயகர் இருப்பாங்க. மலை அடிவாரத்துல மாணிக்க விநாயகர் இருக்கும். மேல பாத்தீங்கன்னாக்க மாணிக்க விநாயகரை தொட்டு கும்பிட்டுட்டு தான் இடையில இருக்கிற சுவாமிநாத சுவாமி இது தாயுமான சுவாமி கும்பிட்டு தான் மேல உச்சியை போய் பிள்ளையார பார்க்கணும் அப்படிங்கறதுல நிறைய கதைகள்லாம் இருக்குது. ஒரு பெண்மணி கருச்சிதைவா இருக்கும்போது முற்றி போய் பிரசவம் ஆகிற சமயத்துல வெள்ளம் வந்துருச்சு. அந்த சமயத்துல இறைவன் என்ன பண்ணாரு, ஒரு பெண் ரூபத்துல வந்து கவலைப்படாத, நான் உனக்கு பிரசவம் பார்க்கறேன்னு சொல்லிட்டு அந்த நிமிஷத்துல ஒரு தாதியா ஒரு ஒரு தாயாக இருந்து அந்த பெண்ணுக்கு பிரசவம் பார்த்ததுனால தாயும் ஆனவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருச்சியில உள்ள தாயுமானவர் சாமிக்கு தான் அந்த பேர் வந்தது. அதுக்கு என்ன இருக்கிறாங்கன்னா, அருள்மிகு மலைமூடி ஆணை முகனை அனுப்பி எம்மை ஆளும் சிவமே, திருச்சிராப்பள்ளி திருத்தலநாதா, தாயுமான தனிப்பெருந்தேவே, திருமுறை வழுத்தும் திருமாமணியே, திகழும் சிக்கல் தீர்ப்பாய் நீயே, உருவான அம்பலக்கூத்த அடியேன் பணிந்தேன் அருள் தருவாயே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாவே இந்த பாடல்கள்லாம் பார்க்கும்போது பக்தி மார்க்கமாவும் இருக்குது. உண்மையாவே ஒரு இறைவன்கிட்ட பக்தி உள்ளவங்க எப்படி வந்து பாடல்களால சீர்காழி கோவிந்தராஜன் நல்லா தன்னுடைய தொண்டை இசைனால பாடினாரோ, இவங்க வந்து தன்னுடைய கற்பனை வளத்தினாலையும் பேனா முனையினாலையும் அருமையான ஒரு இறை பாடல்கள் எல்லாம் எழுதி இறைவன் அருள் அவங்களுக்கு எல்லா வகையிலும் கூடி கிடைக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த நேரத்துல அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது திருச்சிக்கே உரிய அடுத்தது வந்து சமயபுரம் மாரியம்மாவை பத்தி ஒரு பாட்டு இருக்கிறாங்க. அபயம் அளித்தருள் 1000 கண்ணால் உபாயம் உரைக்க உருமாறி வந்தருள்வாள், பக்தருக்காய் பட்டினி பாசத்தோடு இருப்பாள், சக்தி சமயபுரத்தாள் அப்படிங்கிறாங்க. சொக்க வைக்கும் சமயபுரம் மாரியம்மா சக்தியாய் வந்தருளி சங்கடங்கள் தீர்த்திருப்பாள், பக்தர்க்கு புன்னகையாய் பூமாறி பெய்திருப்பாள் அப்படிங்கிறாங்க. இப்ப வந்து சமயபுரம் மாரியம்மனுக்கு பூ போடக்கூடிய சீசன் வந்திருக்குது. முதல் பூ இன்னைக்கு போடுறாங்க. அதனால இன்னைக்கு நாள்ல வந்து சமயபுரம் மாரியம்மன் மேல அவங்க பாடல் எழுதினதை நான் ஒரு கருத்து தெரிவிக்கிற ஒரு நாளாக, இது எனக்கு கொடுத்து வைத்த ஒரு மாரியம்மனுடைய அருள் எனக்கும் இருக்குது, அந்த ஆசிரியருக்கும் இருக்கு, கவிஞராகி அந்த ஆசிரியருக்கு இருக்குங்கிறத இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து சமயபுரம் மாரியம்மனுக்கு முதல் பூ வந்து பூச்சொரிதல் நிகழ்ச்சி நடக்குது. அதையும் நான் இந்த நேரத்துல பதிவு செஞ்சுக்கிறேன். அடுத்தது குகன் அப்படிங்கிற குருவான குகன் அப்படின்னாக்க அது முருகனை தான் சொல்றாங்க. குகன்கிறது முருகனுக்கு ஒரு பேரு. திருத்தணிகை செல்வன், திருப்புகழ் நாதன், திருச்செந்தூர் சூரன், திருமால் மருகன், திருவேரகத்தலத்து தங்கும் விருத்தன், குருவாய் அமர்ந்த குகனே அப்படிங்கிறாங்க. முத்துக்குமரன், முருகன், குருபரன், உத்திரநாதன், உமைபாலன், சத்குணன், சத்ரு சம்ஹாரன் செய்த அமரேசன், வித்தகன் வேலனை வாழ்த்து அப்படிங்கிறாங்க. ஸோ இதுல எத்தனை முருகனுடைய பேரே அவ்வளவு தரம் வந்திருக்கு. ஸோ இப்ப வந்து ஒரு வலைமொழியில வந்து யூடியூப் பக்கத்துலலாம் வந்து ஒரு வண்ணமையில் ஏறும் என் தங்க வடிவேலா கந்தன் உன்னை காண தினம் ஓடி வருவேனோ அப்படிங்கிற பாட்டை வந்து வாகீசன் அவங்க பாடும்போது செந்தமிழை காக்கும் சேவல் கொடியானே அப்படின்னு பாடுறாங்களே, அந்த பாட்டு இந்த பாட்டு எல்லாமே வந்து முருகனுடைய அருளால தான் அந்த அவங்களால எழுத முடியுது அப்படிங்கிறத, அவரால பாட முடிஞ்சது, இவங்களால எழுத முடியுது. அதனால ஒரு சேர எல்லா இறைவனோட அருளும் அவங்களுக்கு கிடைச்சு ஒவ்வொரு சாமியை பத்தி அவங்க இறைவனுடைய பாடல்களாக அவங்க எழுதியிருக்கிறாங்க.
இதுல வந்து கடைசியா ஒரு ஆஞ்சநேயர் அஞ்சலின்னு இருக்காங்க. எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் கடைசியில வந்து ஆஞ்சநேயரை கும்பிடணும். அவர்தான் வந்து ராமருடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சீதா தேவியை கண்டுபிடிச்சதுனால அவர் வந்து எந்த ஒரு காரியத்துக்கும் கடைசியா ஒரு அஞ்சலி செலுத்தணும். வெற்றிக்கு ஒரு வித்தகரானவர் யாருனாக்க அனுமார்னு சொல்லுவாங்க. அதனால அவர் மேலேயும் ஒரு பாட்டு இருக்கிறாங்க. அஞ்சனை புத்திரன் அஞ்சாத நெஞ்சினன் விஞ்சு புகழுடை வீரசூரன் ஆஞ்சநேயன் சஞ்சீவி மூலிகையால் சங்கடம் தீர் சுந்தரன் பஞ்சமுகன் பாதம் பணி அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஆசிரியர் பாவிரதத்துல அவ்வளவு அழகான பாடல்களை எழுதியிருக்கிறாங்க. இது எதுக்கு எனக்கு ஞாபகம் வந்துச்சுனாக்க, கம்பர் வந்து தன்னுடைய ராமாயணத்துல காப்புச்செய்யுள் அப்படிங்கிறதுல ஆஞ்சநேயர் துதி தான் அவர் எழுதியிருக்கிறார். அஞ்சிலே ஒன்று பெற்றால் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றான ஆரியர்காக்க ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் அப்படிங்கிற மாதிரி ஐம்பூதங்களிலையும் அவன் இந்த பாட்டு அடங்கியிருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டை அவர் எழுதியிருக்கிறது எனக்கு இந்த சமயத்துல ஞாபகம் வருது. அப்ப இந்த ஆசிரியருக்கும் ஆஞ்சநேயருடைய எல்லா அருளும் கிடைக்கணுங்கிறதுனால இவங்களை வாழ்த்தி அடுத்த கவிதைக்கு நான் செல்கிறேன். இப்ப மார்கழி மாசத்துக்கு மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் சொன்னார். மலர்களிலே நம் மல்லிகை மாதங்களில் மார்கழி அப்படின்னு அவர் சொன்னார். அதை இவங்க எப்படி இருக்கிறாங்கனாக்க, மகத்தான மாதமாய் மார்கழி தோன்ற திகட்டாத தேனாம் திருப்பாவை பாட புகழும் திருவருளும் புண்ணிய அமுதம் தந்தே அகசுத்தி செய்யும் அமுது அப்படின்னு சொல்லி பாட்டை இருக்கிறாங்க. அகசுத்தி செய்யும்னாக்க விடிய காலையில எல்லாரும் சீக்கிரம் எழுந்திரிச்சு கோலம் போட்டு அந்த வாசல்ல ஒரு பூவை வச்சு விளக்கை ஏத்தி அப்போ அகசுத்தினா இந்த உள்ளம் தூய்மையாகிறது. எப்படி நம்ம வீடு வாசல் தெளிச்சு கோலம் போடுறோமோ உண்மையாவே நம்மளுடைய மனமும் சேர்ந்து அங்க சுத்தம் ஆகுது. அப்படிங்கிறதுல திருப்பாவை பாட பாட என்ன ஆகுதுனாக்கா மனமும் அகமும் சுத்தம் ஆகுது, உடலும் மனமும் சுத்தம் ஆகுது அப்படிங்கிறத மங்கள மார்கழி மாம்புடன் தோன்றிட அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு அழகா இவங்க பாடி இருக்கிறாங்க. அடுத்தது தமிழோட சிறப்பு. தமிழோட சிறப்பை எழுத வார்த்தைகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனா இவங்களும் என்னாலையும் எழுத முடியும் அப்படிங்கிறதுல நிறைய பாடல்களை இவங்க எழுதியிருக்கிறாங்க. தமிழ்த்தாய், தித்திக்கும் தமிழ், தமிழ் அமுது அப்படிங்கிறதுல அன்போடு அறமும் அமிழ்தாய் பொழிந்தவள், பண்புடன் வாதும் வளராது காத்தவள், என்பும் உருக எளிதாய் இசைத்தவள், என் இனிய தமிழ்த்தாய் அவள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியில தித்திக்கும் தமிழ்ங்கிறாங்க. இப்ப தமிழ் விடு தூதுல கூட தித்திக்கும் தெல்லமோதான் தேனான அப்படின்னு சொல்லி வரும். முத்திக்கும் முத்திக்கனியே என் முத்தமிழே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தமிழ் விடு தூது அவ்வளவு அழகான அந்த பாட்டை எழுதியவர் யார் என்றே தெரியவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆனா உண்மையாவே நல்ல பாடல்கள்லாம் யார் எழுதினாங்கன்னே தெரியாது. ஆனா இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, செம்மொழியாய் எங்களும் செம்மாந்து இருப்பாள் எங்கள் தமிழ்த்தாய், எம்மொழிக்கும் ஈடில்லா எட்டா சிகரம் அவள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. தேம்பாகாய் தேவார தேனிசையாய் தித்திப்பாள் நாம் போற்றும் தாயவள் தமிழ் தாயவளே அப்படின்னு சொல்லி அழகா எழுதியிருக்கிறாங்க. உண்மையாவே தமிழை நேசிக்கிறவங்களால மட்டும்தான் இந்த மாதிரி அவருடைய சிறப்பை எழுத முடியும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல நான் பதிவு செஞ்சுக்கிறேன். அடுத்து தமிழ் அணங்கு அப்படின்னு இருக்காங்க. கைநயம் கண்டோர் கரங்களில் தவழ்ந்தாள். தமிழ் அணங்கு என்றால் பெண்ணு தான். பெண்ணுக்கு பல பேர் இருக்கும்போது அணங்கு அப்படிங்கிற தமிழ் அணங்கே, தமிழ்த்தாய் வாழ்த்துல கடைசியில தமிழ் அணங்கேன்னு பாடுவோம் இல்லையா? மனோமணியம் சுந்தரனார் இயற்றிய பாடல்களை தமிழ் அணங்கேன்னு வந்திருக்கு. அதைத்தான் இவங்க எழுதியிருக்கிறாங்க. கைநயம் கண்டோர் கரங்களில் தவழ்ந்தாள், நாணயம் நவின்றோர் நாவினில் நின்றாள், பாணயம் பயின்றோர் பாவினில் நடந்தாள், குவளையம் முழுதும் குரலால் அளந்தாள். குவளையம் முழுதும் உலகம் முழுவதையும் திருக்குறளால அளந்துட்டு இருக்கிறா இன்னைக்கு நம்ம தமிழ்த்தாய். தமிழ் அணங்கு, தமிழ் பெண் அப்படிங்கிறத குரலோட மகத்துவமும் இங்க தெரியுது, தமிழோட மகத்துவமும் ரெண்டும் ஒன்றுக்கொன்று இணையாக இந்த இடத்துல அவங்க ஒப்புமைப்படுத்திருக்கிறாங்கிறத சொல்லி நான் அவங்களுடைய கவிதையை இந்த இடத்துல பதிவு செய்கிறேன். மீண்டும் வந்து காலத்தை வென்றவர்கள் அப்படிங்கிற விஷயத்துல ஔவையார், வள்ளலார், பாரதியார், பாரதிதாசன், தமிழ்த்தா ஊவேசார், காந்தி, வ.உ. சிதம்பரனார், காமராஜர், அப்துல் கலாம் இவங்கெல்லாம் காலத்தை வென்று நிக்கிறவங்க அப்படின்னு சொல்லும்போது உண்மையா அவங்க உயிரோட இல்லைன்னாலும் அவங்களுடைய பாடல்கள்னால இன்னைக்கு உலகம் ஆண்டுட்டு இருக்கு அப்படிங்கிறது உண்மையாவே அது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அடுத்தது நல்வழி ஆத்திச்சூடி நன்றாக நல்கினார், செல்லும் வழிக்கு ஆகும் செந்நெறி காட்டினார்,
மூதுரை சொன்ன முதுபெரும் ஔவையார் ஓதும் கருத்து அதை நம்பு. ஓம்பு, ஓம்புனா காப்பாற்றால், பின்பற்று அப்படின்னு அர்த்தம். ஓதும் கருத்து அதை ஓம்பு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஔவையார் சொன்ன அத்தனையும் ஆத்திச்சூடி, நல்வழி, மூதுரை, செந்நெறி, நல்வழி, இப்படி எல்லா வழிகளையும் நீ நல்ல வாழ்க்கையில கடைப்பிடி. அதுதான் நல்ல வழியை கடைபிடிச்சா உனக்கு நல்ல வழி கிடைக்கும் அப்படிங்கறது இது ஒரு இந்த பாட்டை அவங்க எழுதியிருக்கிறாங்க. அடுத்து வள்ளலார் ராமலிங்க அடிகளாரை பத்தி எழுதியிருக்கிறாங்க. திருவருட்பா தந்து திருவருள் பெற்றார், திருப்பணி செய்தே தர்மச்சாலை தந்தார், சமத்துவம் சாதிக்க சன்மார்க்கம் கண்டார், சமரச வள்ளலார் சாது அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. சாது அப்படின்னால வள்ளலார் தான் குறிக்கும். அவர் என்ன பார்த்தாருன்னா சமரச சன்மார்க்க அப்படின்னா தன்னுடைய இதை கொடுத்திருக்கிறாரு. அதுல தர்மசாலையில அன்று ஏற்றி வைத்த அடுப்பின் கனல் இன்று வரைக்கும் எரிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம் அப்படிங்கறத இந்த சமயத்துல நான் சொல்லிக்க விரும்புறேன். அடுத்தது பாரதியார் பத்தி இவங்க என்ன எழுதிருக்கிறாங்கன்னா, கலைமகள் கவிக்கென ஈன்ற தலைமகனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாவே சரஸ்வதி இவங்களுடைய கவிதைக்காகவே நீ பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பிறவி எடுத்திருக்கிறதாக இவங்க எழுதியிருக்காங்க. உழுது களையெடுத்த சொல்லேர் உழவனே, நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, நெல்ல உழவரங்க உழவர்கள், சொல்ல ஏறெடுத்து உழவரங்க புலவர்கள் அப்படின்னு. அது மாதிரிதான் உழுது களையெடுத்த சொல்லேர் உழவனே, மூடப்பழக்கத்தை முட்டெடுத்த முண்டாசு கவிஞனே அப்படிங்கிறாங்க. அடுத்து இவர் சொன்னாரு, பெண்மைக்கு பன்முகம் தந்த பாவலனே. இது யாருன்னா பாரதியார் தான் சொல்றாங்க. முண்டாசு கவிஞன், பாவலன், பெண்மைக்கு பன்முகம் தந்த பாவலனே, எட்டயபுர ஏந்தலே, எல்லாமே இவர் பாரதியாரை குறிக்கிறது. பாரதத்தின் சாரதி, ஏன்னா பாரதத்தை அந்த தேரை ஓட்டினவர் கிருஷ்ணர். அதே மாதிரி பாரதம் இந்தியாங்கிற தேரை இழுக்கிறவர் யாருன்னாக்க அங்க கிருஷ்ணரா இருந்தார், இங்க சாரதி பாரதியா இருக்கிறாரு, பாரதி சாரதியாக இருக்கிறார் அப்படிங்கிறத அழகா இந்த பாட்டுல சொல்லியிருக்கிறாங்க. சுதந்திர தாகம் தனித்த சுனையே அப்படிங்கிறாங்க. சுனைனா சுனையில இருந்து தண்ணி வரும், அந்த தண்ணி என்ன போக்கும்னாக்க சுதந்திர தாகத்தை தீர்க்குது அப்படிங்கிறாங்க. தணல் பறக்கும் கவியால் தீப்போரி தெரித்த அக்னி குஞ்சே அப்படிங்கிறாங்க. அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டுனர் பொந்தியடை வைத்தேன் அப்படிங்கிற பாட்டை இந்த இடத்துல அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. காந்தியே விழிவுடர்த்தி வியந்த வீரனே, காந்தியே ஆச்சரியப்படுறார், இவர் யார், இப்படிப்பட்ட இவர் யார் அவர் அப்படின்னு கேட்கும்போது ராஜாஜிட்ட கேட்கிறார். அப்ப இவர் சொல்றார், இவர் ஒரு தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு சொன்னோடனே பாரதியாருக்கு பயம் வந்துருச்சு, காந்திக்கு பயம் வந்துருச்சு. பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட இருந்து இவங்களை காப்பாற்ற வேண்டும், இவரை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 6th புக்ல தமிழ்நாட்டில் காந்திங்கிற பாடத்துல காந்தி மதுரையில என்ன செஞ்சாரு, பாரதியார் பத்தி என்ன பேசினாரு, ராஜாஜிட்ட என்ன சொன்னார் அப்படிங்கறது பாடம் நடத்தும் போது உணர்வுபூர்வமா நடத்தினதை நான் இந்த இடத்துல எடுத்து சொல்றேன். காந்தியே விழி உயர்த்தி வியந்த வீரனைங்கிறாங்க. இவர் யார் அப்படின்னு கேட்கும்போது ராஜாஜி சொல்றாரு, இவர் தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட இருந்து இவங்களை பத்திரமா பாதுகாத்து கொள்ள வேண்டும், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை செஞ்சுட்டு போனவர். மிகப்பெரிய அவ்வளோ ஒரு ஒத்துழையாமை இயக்கத்திலையும் உண்மைக்கு மறு அவதாரமான காந்தியே இவரை பார்த்து வியந்திருக்கிறாருன்னா, பாரதி என்றாலே பாரதமும் விழித்திருமே அப்படின்னு சொல்லிட்டு பாரதியோடைய பெருமைய உலகமே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இவர் அந்த அளவுக்கு தன்னுடைய கவிதைகளையும் பாரதியாரோட வீரத்தை இவங்க சொல்லியிருக்கிறாங்க போது இந்த நேரத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்து தமிழ் தாத்தா ஊவேசா பத்தி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் என்ன செஞ்சாருன்னா, பொதுவா சின்ன பிள்ளைங்களுக்குலாம் தெரியாது, எங்களுக்குமே நாங்க இப்ப படிக்கதான் தெரியுது, பெரியவங்கன்னா அதை விட அது அருமையா சொல்லுவாங்க. அவர் தேடி தேடி ஓலைச்சுவடிகளை கண்டுபிடிச்சாங்க. என்னன்னு கேட்டாக்க, அது ஆடி 18 போது அவ்வளவு ஓலைச்சுவடிகளையும் தூக்கி போட்டாதான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், வீடு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தூக்கி தூக்கி போட்டதெல்லாம் அவங்க அடி நீச்சல் ஆத்துல போய் நீச்சல் அடிச்சுட்டு அத்தனை ஓலைச்சுவடிகளையும் சேர்த்து வச்சதுனாலதான் குறிஞ்சி பாட்டுல இருந்து 99 பூக்களையும் நமக்கு தேடி எடுத்து கொடுத்தவர் யாருன்னாக்க உவே சுவாமிநாதையர் தான். சோ அவரை பத்தி என்ன பாட்டு இருக்கிறாங்கன்னா, தமிழையாளும் தாத்தா தரணி போற்றும் தாத்தா, அமுத தமிழை ஆய்ந்தார் அருமை உரையை அளித்தார், முத்தமிழ் சிறந்த முனைவர் முத்திரை பதித்த முதல்வர், இத்தரை இளங்கிட நிதா இலக்கிய கடலை கடைந்தார் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்ப இலக்கியத்தை கடல்னு சொல்றாங்க. அவர் போய் ஓலைச்சுவடிகளா தேடி எடுத்தத, ஆத்துல போய் நீந்தி எடுத்ததை கடைந்தார்னு எடுத்திருக்காங்க. கடைஞ்சா என்ன கிடைச்சது, அமுதம் தானே கிடைச்சது. நமக்கெல்லாம் இப்ப அமுதம் தானே நம்ம பருகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற இந்த விஷயத்த நான் பதிவு பண்றேன்.
ஓலை சுவடி கண்டார் ஓங்கும் புகழை கண்டார் ஆளை கரும்பாய் ஆக்கினார் ஆற்றலாய் தமிழை ஊக்கினார் பழைய பாக்களை படித்தார் பதிப்பில் செவ்வனை வடித்தார் உழைப்பார் உலகில் உயர்ந்தார் உத்தமர் ஊவேசா அவரே அப்படின்னு போட்டுக்கிறார். உண்மையிலேயே அவர் இந்த கவிதை காணிக்கையா ஆகிறதுக்காகத்தான் இந்த கவிதையை எழுதியிருக்கிறாங்க. காந்தியடிகள் அடுத்தது பாத்தீங்கன்னா விடுதலைக்கு உழைத்த காந்தியடிகள் பார்த்தா அன்பும் பண்பும் நிறைந்தவர், அறத்தின் வழியே நின்றவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மை உழைப்பில் உயர்ந்தவர், உரிமை போரில் வென்றவர். அவர் செய்யாத உரிமை போரா? அவர் என்னென்ன போர்ல இல்லை, எல்லாமே நம்ம இந்திய நாட்டுக்காக உரிமை, இந்த வாழக்கூடிய இந்தியாவுக்காக, இங்க இந்திய குடிமகனா எனக்கு ஒரு உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா போர்லையும் கலந்து அதுல வென்றவர். காந்தி என்னும் பெயரவர், சாந்தி தவழ் முகத்தவர். முகத்துல சாந்தி, அமைதியை தவிர வேற எதையுமே கோபித்து கொள்ள முடியாத ஒரு சின்ன குழந்தை மாதிரி முகத்தை வச்சுட்டுதான் அவர் நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துக்கிறார் அப்படிங்கிற அழகான ஒரு கவிதையை அவங்க எழுதியிருக்கிறாங்க. +2 படிக்கிற பிள்ளைங்களும் 10th படிக்கிற பிள்ளைங்களும் சரி இந்த மாதிரி கவிதைகளை தான் படிச்சாங்கன்னா வளரும் போதே அவங்க இந்த மாதிரி கவிதைகளை தானும் எழுதக்கூடிய அளவுக்கு ஆற்றல் மிக்கவராக அவங்க வளருவாங்க அப்படிங்கிறத இந்த நேரத்துல நான் சொல்லிக்கிறேன். அதுக்கு இந்த விஜயலட்சுமி ஆசிரியர் மற்றவங்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது வ.உ. சிதம்பரனார் என்ன செஞ்சாருன்னா, அவர் கப்பல் விட்டு பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக கப்பல் விட்டாங்களா, அவருடைய அஞ்சாத நெஞ்சத்தை உலகநாதர் தந்திட்ட உத்தம பிள்ளை, புலமைத்திறம் படைத்திட்ட பன்மொழி ஞானம், திலகரின் தீரத்தை தாங்கிய வீரம், உலகமே வியக்க உவந்தே சுதேசிய கப்பல் இயக்கிய கன்னி தமிழ் மனம், கப்பம் செலுத்தாத கம்பீர நெஞ்சுரம். நாங்க கப்பல் விடுறோம், உங்களுடைய கப்பலுக்கு நாங்க எதுக்கு வரி செலுத்த வேண்டும், உங்களுடைய நாட்டுக்கு நாங்க எதுக்கு வரி செலுத்த வேண்டும். அப்பவே சொன்னாங்களே, நாங்க என்ன மாமனா மச்சானா, அம்மி அரைத்து மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களே. அதனால கப்பம் செலுத்தாத கம்பீர நெஞ்சூரம் படைத்தவர் வ.உ. சிதம்பரனார் அப்படிங்கும்போது, செக்கிழுத்த செம்மல் சிதம்பரம் பிள்ளையின் தக்கதாய் பேச்சுரம் தாழ்ந்தோருக்கு உயிரூட்டி திக்கெட்டும் தூள் தெரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வீர வசனங்களை எல்லாம் இங்க நினைவுபடுத்தி இந்த கவிதையை எழுதியிருக்கிறாங்க. அடுத்தது புதுவையின் புது ஞாயிறு அப்படிங்கும்போது அது கண்டிப்பா பாரதிதாசனை பத்தி தான் இருக்கும். பூ அப்படின்னாலே அது பாரதிதாசன் தான் ஞாபகம் வரும். புதுவை அப்படின்னாலே பாரதிதாசன் ஞாபகம் வரும். புதுவையில் பூத்த பூக்காடு, பெண்களுக்கு கல்வி வேண்டும் என முழங்கிய புதுவை அரசு, புதுவை முரசு, படிப்படியாய் படிக்க சொல்லி பாட்டுத்திறத்தால் பாதை மாற்றிய பாமர கவிஞன் அப்படிங்கிறாங்க. அதான் படிப்படியா தங்கத்தமிழ் நூலை படிப்படி அப்படின்னு சொன்னாங்களே, அந்த கவிதையை மீன் பண்ணிதான் இவங்க அழகா எழுதியிருக்கிறாங்க. கண்டதையும் கிறுக்கும் கவிஞன் அல்லன் பாரதிதாசன், கண்டு எழுதும் கவிஞன் அவன், பொருளுக்காக பாடாது புகழுக்காக பாடாது பொருளோடு பாடிய கொள்கை முழக்க குயில்தான் புதுவையின் புது ஞாயிறு பாரதிதாசன் அப்படிங்கிறாங்க. புதியதோர் உலகம் செய்ய பூத்திருக்கும் பூவையின் புது ஞாயிறு அப்படின்னு சொல்லுவாங்க. புதிய தலைமுறையினருக்கு பாரதிதாசன்னாலே, பாரதியார்னாலே பாட்டு ஞாபகத்துக்கு வரணும். அதே போல பாரதிதாசன்னாலே புதுச்சேரி ஞாபகத்துக்கு வரணும். ஸோ இதெல்லாம் ஆரம்பத்துல அவங்க இலக்கிய சுடர்களை மின்னிதழில் வெளிவந்த கவிதை. குட்டி குட்டியா கவிதை எழுதி அதை ஒரு பெரிய புத்தகத்துக்குள்ளேயே அடக்கி அது ஒரு பெரிய கவிஞராக மாறி மற்றவர்களையும் கவிஞராக உருவாக்கக்கூடிய அளவு சீர்பிரிந்த செந்த ஆற்றல் அவங்கள்ட்ட இருக்கு அப்படிங்கிறத இந்த விஜயலட்சுமி ஆசிரியரை வாழ்த்தி நான் இதை தொடர்கிறேன். அடுத்து காமராசர், அவர் என்னெல்லாம் செஞ்சாலும் சொக்கத்தங்கம் காமராசர் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கர்ம வீரர், கருப்பு தங்கம் அப்படின்லாம் சொல்லுவாங்க, எளிமையின் சிகரம், படிக்காத மேதை அப்படின்னு சொல்றோம். அவர் சொல்றாங்க சீர்சால் செல்வன், சிவகாமி புதல்வன், சூளையில் உதித்த கல்வி சூரியன், ஏழை குழந்தைகள் என்றும் ஏடெடுத்து கற்க கலைச்சாலை இந்த கல்வி வள்ளல் அப்படிங்கிறாங்க. உண்மையாவே அது ஏழை குழந்தைகளை என்னைக்குமே படிச்சு கூட பார்த்ததில்லை. ஆனா அவரே படிக்காத குழந்தைகளையும் படிக்க வச்சவர் அப்படிங்கும்போது அந்த ஒரு கவிதையை படிக்கும் போது அவங்களோட கேரக்டரை இங்க அங்க ஒதுக்கிது. பழைய சோறு இல்லாத பாமரன் மகிழ மதிய உணவு ஈந்த முதலமைச்சர், மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவரே அவர்தான். பரத கண்டம் பார்த்த படிக்காத மேதை, சொத்து சேர்க்காத சொக்கத்தங்கம். கடைசி வரிதான் இங்க ஹைலைட்டு. சொத்து சேர்க்காத சொக்கத்தங்கம் அப்படிங்கிறது காமராஜருக்கு மிக மிக பொருத்தமான வரிகளாகும். அடுத்தது கனவு நாயகன் கலாம்ங்கிற இடத்துல அவர் உலகத்துக்கு என்னென்ன செஞ்சார், எப்படிலாம் இருந்தார். கனவு நாயகன் கலாம், கருத்துடன் சொல்வோம் சலாம்,
உழைப்பால் வாழ்வில் உயரலாம், உயர்ந்தால் முடித்து காட்டலாம், அக்னி சிறகை விரித்து விரைந்து விண்ணில் பறக்கலாம், விண்ணுக்கும் மண்ணுக்கும் வினோத பாதை சமைக்கலாம். இப்படிலாம் சொல்லி கலாம்ங்கிறதுலயே நிறைய விஷயங்கள் அவங்க எழுதியிருக்கிறாங்க. அடுத்து கலாம் கண் எடுத்த அவரும் அப்படிதான் அக்னி குஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெரிய ஒரு இந்த 2020 மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதினார் இல்லையா, அக்னி பார்வை அப்படின்னு சொல்லிட்டு. அதுல எகத்தால பேசுவதும் எள்ளி நகையாடுவதுமே நகைச்சுவை என்பதை செதுக்கி எடுத்து சீர்படுத்திய சிரிப்பு வைத்தியர். பல்ல வச்சுட்டு அழகா ஒரு சிரிப்பு சிரிப்பார். யாரு என்ன கிண்டல் பண்ணினாலும் அவர் அதெல்லாம் பெருசாவே எடுத்துக்க மாட்டார் அப்படிங்கிறத ஒரு நாளே லைன்ல நச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு செத்தால் நாளைக்கு பால் என சிரிப்பால் செதுக்கிய சிந்தனை சிற்பி. அடுத்து நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி பயப்படாத அப்படிங்கிற ஒரு துணிச்சலான வீரம் உள்ளவர் தான் கலாம், அப்துல் கலாம் அவர்கள். சிறார்களையும் பெருங்கருத்தால் ஈர்த்த சின்ன கலைவாணர். சின்ன கலைவாணர்னா என் எஸ் கிருஷ்ணன் சொல்லுவோம், ஆனா சின்ன கலைவாணர்னாக்கா அப்துல் கலாமை வச்சு அவங்க எழுதியிருக்காங்க. அடுத்தது அவர் தன்னுடைய வாழ்க்கையில கல்வியிலையும் குழந்தைங்கள்ட்டையும் நிறைய மனசுல பதிஞ்சிட்டாரு. இந்த ஏவுகணை நாயகனாவும் இருந்திருக்கிறாரு, அரசியல் பதவியிலையும் அவர் இருந்திருக்கிறார். முக்கியமா என்னன்னாக்க, மரத்து போன மனிதர் மத்தியில் மரம் நடுவீர் என்ன மரத்துடன் முழங்கிய முரசு 30 லட்சம் மரங்களும் முணுமுணுக்கும் உள்ள கிடக்கை என்ன தெரியுமா? மரங்களின் காவலருக்கு என்றுமே மரணம் இல்லை, வேறாய் அவர் விழுதுகளாய் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்தாலும் பரவாயில்ல, அவருக்கு மரங்களின் காவலருக்கு மரணமே இல்லைங்கிறாங்க. ஆனா அவர் இறந்தாலும் அவரோட விழுதுகளாய் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வழி வந்தவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, இப்ப விதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பெல்லாம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க ஆரம்பிச்சதுதான் என்னது, இன்னைக்கு அத்தனை லட்சம் மரங்களும் 30 லட்சம் மரங்களும் அவர் பேரை சொல்லிட்டு வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த கவிதையை அப்துல் கலாம் பற்றிய கவிதைகளை முடிச்சிருக்கிறாங்க. அடுத்து நானில வர்ணனை, இயற்கை நானில வர்ணனையில குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல்ல அருவிகள், குறிஞ்சியில குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த பகுதின்னு சொல்லுவாங்க, முல்லை காடும் காடு சார்ந்த பகுதியும், மருதம் வயலும் வயல் சார்ந்த பகுதியும், நெய்தல் கடலும் கடல் சார்ந்த பகுதியும். உண்மையாவே 10th ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட அந்த கருப்பொருள்களா எழுத சொல்லுவாங்க. அவங்களுடைய நீர் என்ன, அவங்களுடைய மக்கள் யாரு, அவங்களுடைய விலங்கு யார், அவங்க வளர்க்கக்கூடிய விலங்கு யாரு, அங்க பூக்கக்கூடிய பூ என்னெல்லாம் கேட்பாங்க. அதுக்கு இந்த மாதிரி பாடல்கள்லாம் நம்ம சொல்லி கொடுத்தோம்னாக்க குழந்தைங்களுக்கு ஒரு 2 மார்க் வாங்குறதுக்கு பயனுள்ளதா இருக்கும். என்ன சொன்னாங்கனாக்க, அருவிகள் தாளமிட்டு ஆர்ப்பரிக்க சூரன் முருகன் குடியிருக்கும் மாமலை எங்கும் குறிசொல் குறவர்கள் கூடி வெறியாட குறிஞ்சி மலர் மணக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதோட குறிஞ்சி நிலத்தினுடைய நீர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அருவி. அடுத்து அங்க உள்ள தெய்வம் யாருன்னு கேட்டா சூரன் முருகன் சொல்றாங்க, சூரனை வதம் செய்த முருகன் சொல்றாங்க. அப்ப குறிஞ்சி நிலத்து தெய்வம் முருகன். அப்புறம் அவங்களுடைய மலை சார்ந்த மாமலையில குடியிருக்கிறாங்க. அடுத்தது அங்க உள்ள மக்கள் யாருன்னாக்க குறவன் குருத்தியர்கள், குறி சொல்லக்கூடிய குறவன் குருத்தியர்கள். அங்க பூக்கக்கூடிய பூ என்னன்னாக்க குறிஞ்சி மலர் மணக்குது. ஒரு பாட்டுலயே இத்தனை கருப்பொருள்களும் அடங்கிடுதுங்கும் போது நிச்சயம் இந்த பாட்டு 10ஆம் மாணவர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நான் இந்த பாட்டெல்லாம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி, மிஸ் பாரு இந்த அழகா இந்த பாட்டை எதிர்க்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லி கொடுத்து பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணிருக்கேன். அடுத்து மழை பத்தி அவங்க எழுதியிருக்கிறாங்க. உழவர் மகிழ வருகின்றாய், உண்ண உணவை தருகின்றாய், குழந்தை மகிழ பெய்கின்றாய், குதூகலம் கொள்ளச் செய்கின்றாய், உழவு கொட்டி இடிக்கின்றாய், முத்து முத்தாய் விழுகின்றாய், பழங்கள் விளைய வைக்கின்றாய், பச்சை காய்கறி படைக்கின்றாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த வள்ளியப்பா அவருடைய பாடல்கள் மாதிரியே சின்ன 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 வரிகளா அழகான சொற்களை சேர்த்து எந்த விதமான வார்த்தைகளை போட்டு உடைக்கிற மாதிரிலாம் கூட இல்ல, அழகா உனக்கு தெரிஞ்ச தமிழை வச்சு இதை படிச்சாலே நம்மளும் சிறந்த கவிஞர்களா ஆகலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வை தூண்டக்கூடிய அளவுக்கு கவிஞரா விஜயலட்சுமி இந்த அழகான கவிதை நூலை படைச்சிருக்கிறாங்க. ஸோ இதுல என்னன்னாக்க, வெண்ணிலவு அப்படின்னு ஒரு கவிதையில வெண்ணிலவுனால என்ன சொல்லுவோம்னா பௌர்ணமி முழு நிலா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வாழ்க்கைனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வளர்பிறையும் தேய்பிறையும் வாழ்வில் உண்டென உணர்த்தும் இயற்கை பேர் ஆசான் நீ அப்படிங்கிறாங்க. வாழ்க்கை சொல்லக்கூடிய பாடத்தை உன்னுடைய வெண்ணிலவு சொல்லுது, இயற்கையே சொல்லுது பாருங்க. வாழ்க்கை என்பது பாதி துன்பமும் இருக்கும், பாதி இன்பமும் இருக்கும். அது மாதிரிதான் வாழ்வில் உண்டு, வளர்பிறையும் தேய்பிறையும் வாழ்க்கையில சகஜம்தான் அப்படிங்கிறத
வெண்ணிலவு சொல்லுதுங்கிறத எடுத்து காமிக்கிறாங்க. கிரகணம் சூழ்ந்தாலும் நிறைவை நினைவூட்டும் பூரண சந்திரன் நீ. நீ என்னைக்குமே முழுசாதான் இருக்கிற. நீ வந்து பாதி பாதியா வளர்ந்து கடைசியில முழு பூரணமாக வளரும் ஒளி தருகிற மக்களுக்கு பூரண சந்திரன் நீ, சம்பூரணன் நீ. சம்பூரணம்னாக்கா முழுமைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது தொட்டிடும் தூரமல்ல நீ, விட்டிடும் எண்ணமல்ல எனக்கு, கண்களால் கைது செய்தேன் கற்பனையாம் சிறைக்குள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதையை அழகா முடிச்சிருக்கிறாங்க. அதாவது நிலவை பாடாத கவிஞர்கள் இல்லை அப்படிங்கும் போது அரை நிலா, பிறை நிலா இப்படி எல்லாம் கூட கவிஞர்கள் இதெல்லாம் பார்த்து கூட கவிஞர்கள் கவிதை எழுதுவாங்கனாலும் வெண்ணிலவுங்கிறத பார்த்தும் கூட கவிதை எழுதக்கூடிய வாய்ப்பு நமக்கும் பார்க்கும்போது அந்த கவிதைக்குரிய ஒரு உணர்வு வந்துடும் அப்படிங்கிறதுக்கு இவங்க ஒரு எடுத்துக்காட்டா சான்றாக விளங்கியிருக்கிறாங்க. அடுத்தது குழந்தையுடைய அழக சொல்லியிருக்கிறாங்க. அல்லிப்பூவின் அழகானவளே, அத்திப்பூவின் அதிசயமே, மல்லிப்பூவின் மலர்வனமே, மகிழம்பூவின் மணத்தவளே, முல்லைப்பூவின் முகத்தழகே, முருங்கல் பூவின் முருகலிப்பே, எல்லா பூவும் ஏந்திழை எழில் நின் வனப்பிற்கு எடுபடுமோ. குழந்தையோட வனப்பு வந்து உன்னுடைய வளர்ப்புக்கு எதுதான் எடுபடும்? எதை கம்பேர் பண்ணா உன்னுடைய குழந்தையோட வளர்ப்பை வந்து எதை நான் கம்பேர் பண்ணி சொல்றது? எதை ஒப்புமைப்படுத்தி சொல்றது? ஆனா சொல்லிதான் ஆகணுங்கிறதுல அல்லிப்பூ, அத்திப்பூ, மல்லிகைப்பூ, மகிழம்பூ, முல்லைப்பூ, முருங்கைப்பூ இப்படி எல்லா பூவும் ஏந்தி ஒவ்வொரு சமயத்திலையும் நீ இருக்கிற அப்படிங்கிறத எழில் நீ வனப்பிற்கு எடுபடுமோ, எதுக்காகவும் எடுபடாம நீ அழகா இருக்கிற அப்படிங்கிறத குழந்தையோட வளர்ப்புல அழகா அவங்க கவிதையை சொல்லிக்கிறாங்க. உண்மையாவே குழந்தை உள்ளம் படைத்த கவிஞராலதான் இந்த மாதிரி ஒரு கவிதையை எழுத முடியும் அப்படிங்கிறது நான் இந்த நேரத்துல பதிவு செஞ்சுக்கிறேன். அடுத்து தண்ணீர் தினம்ங்கிறது. இப்ப மார்ச்லயும் ஏப்ரல்லயும் தண்ணீர் தினம் வருது. அதுக்கான அவங்க கவிதை எழுதியிருக்கிறாங்க. அது என்னன்னா, மரம்தனை நட்டிட மறந்து மதிதனை இழந்தான் மனிதன், உரம் பெற விதைதனை ஊன்றி உருப்பட ஒரு மரம் வளர்த்தால் வரமாய் அமைந்து வான்மழை வந்தே வளர்ந்தான் பொழியும், சிரமம் நேராது சிறக்க சிக்கனமாய் நீரை சேமிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் என்னது, நம்ம மரத்தை நடணும், அப்பதான் மழை வரும், நமக்கு வாழ்க்கையில வளம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லாம சொல்லியிருக்கிறாங்க. மிக மிக அருமையான கவிதைகளை எழுதியிருக்கிறாங்க. தைப்பொங்கலை பத்தி ஒரு கவிதை. உழவும் தொழிலும் உலகினில் சிறக்க, ஊக்கமும் ஆக்கமும் உணர்வுகளில் கலக்க, பழமையும் புதுமையும் பரவி பெறுகிற, பாசமும் நேசமும் பந்தமும் இணைந்திட, கன்னித்தமிழும் கற்கண்டு பேச்சும் கண்ணல் மொழியாக கலந்து கொள்ளவிட, நுண்மி அதனை சுட்டரிக்கும் நூதன சூரியனே, நினது சுடர் ஒளியால் சுகந்தம் அருள்வாயே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நினது சுடர் ஒளியால் சுகந்தம் அருள்வாயே. சூரியனுடைய ஒளியினால இன்னைக்கு என்னென்னலாம் நம்ம சாதிச்சுக்கிறோம், வாழ்க்கையே சூரியனுடைய ஒளியில தான் அடங்கியிருக்கு அப்படிங்கிறத அழகான இதுல சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து திருக்குறளை பத்தி நல்ல அருமையான கவிதை சொல்லிக்கிறாங்க. வந்து அறம்பொருள் இன்பம் அறம்பெரு வாழ்வின் சாரம், கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது, அடிகள் சிரித்தாலும் குறையாது சாரம் பொருட்சாரம் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து என்னதான் சின்னதா இருந்தாலும் அதனுடைய பொருட்சாரம், அதனுடைய குரலுடைய பொருள் வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம். அது வந்து கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுங்கிற மாதிரி அடிகள் சிரித்தாலும் குறையாத பொருட்சாரம் அப்படிங்கிறாங்க. அன்பு, அருள், அடக்கம், அறிவு, பொறை, நான், ஒழுக்கம், பண்பு, கல்வி, ஊக்கம், இந்த 10மே வந்து ஒவ்வொரு அதிகாரத்திலும் உடைமை 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 வரும். அன்புடைமை, அருளுடைமை, அடக்கமுடைமை, அறிவுடைமை, பொறையுடைமை, நானுடைமை, ஒழுக்கமுடைமை, பண்புடைமை, ஊக்கமுடைமை, கல்வி உடைமை. அப்ப 10மே சொல்றாங்க. ஊன்று கோளாய் உடைமைகள் 10 முத்தாய் இந்த உலக பொதுமறை நம் திருக்குறள் தமிழ்மறையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிதையை முடிச்சிருக்காங்க. அப்ப உடைமைகளை எல்லாம் நம்மளுடைய உடைமையா எடுத்துக்கிட்டோம்னா வாழ்க்கையில வந்து நம்ம ஊன்றுகோலாய் எந்த ஊன்றுகோல் இல்லாம ஊக்கமே வாழ்க்கையாக வாழ்ந்துடலாம் அப்படிங்கிறத இவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது புத்தகம் புதையல்ல. ஒரு புத்தகம் வந்து வரி வரியா படிக்கிறோம். வெறும் தொட்டு பார்த்தால் காகிதம், தொடர்ந்து படித்தால் அது வந்து படித்தால் அது ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து மாற்றம் என்ற ஒன்றே மாறாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா புத்தகத்தை படிச்சா நம்ம வாழ்க்கை மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய அறிஞர்கள்லாம் சொல்லி கேட்டிருக்கிறோம். அதே போல இவங்க என்ன சொல்றாங்கன்னா, புதிய புதிய புத்தகம், புத்தி புகட்டும் புத்தகம், அதிசய உலகம் அறிய ஆவல் தூண்டும் புத்தகம், புதையல் போல புத்தகம், புரட்சி புகட்டும் புத்தகம், கதைகள் சொல்லும் புத்தகம், கற்பனை வளர்க்கும் புத்தகம், விதியை மாற்றி விவேகம் விளையச் செய்யும் புத்தகம், அப்புறம் மதியை வளர்ப்பதோடு மனிதன் வளர்க்கும் புத்தகம் சொல்லிட்டு
அவ்வளவு அழகா எழுதியிருக்கிறாங்க. பாதை காட்டும் புத்தகம் படிக்க வேண்டும் தானே அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதெல்லாம் வந்து புத்தகத்தை படிக்கிறதுக்காக எல்லாரையும் தூண்டும் போது கண்டிப்பா அது நமக்கு உலக புத்தக தினத்துக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த கவிதைகளை எல்லாம் நம்ம வந்து மேற்கோளா எடுத்து காமிக்கலாம். அது நமக்கு எடுத்துக்காட்டுக்கு ஈஸியா இருக்கிறதுனால நான் இந்த நேரத்துல பதிவு செஞ்சுக்கிறேன். அடுத்து பள்ளிக்கு அழைக்கும்னா, இளமையை கற்பதே கல்வியா பாப்பா, முயலாமல் இருப்பதே மூடத்தனம், முயன்றால் நீயும் முன்னேறுவாய். இது வந்து தாரா பாரதி வந்து வந்து மூல மூடத்தனம் மூடத்தனம் சொல்லுவார்ல, உன் விரல்கள் பத்த மூலதனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உன் கையில தான் எல்லாமே இருக்கும்போது நீ இயலாமை உனக்கு எதற்கு இனிய பாப்பா அப்படின்னு சொல்லி அழகா இருக்கிறாங்க. படிச்சினா நீ நல்லா இருப்ப அப்படிங்கிற மாதிரி, கார்மேகமாய் அறிவு பொங்கிடும் பாப்பா, பார்ப்போற்றும் படிப்பை படிக்கவா பாப்பா, பெருமையும் புகழும் பெருகிடும் பாப்பா, பாரினில் அதுவே உன் அடையாளம் பாப்பா. படிப்பு தான் நமக்கு அடையாளங்கிறத அவ்வளவு அழகா இவங்க எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. இது போன்ற நிறைய கவிதைகள் படிக்க படிக்க நமக்கு ஆர்வத்தை தூண்டும். இது வந்து களிமண் வந்து எப்படி ஒரு காவிய ஓவியமாகவும் சிலையாகவும் பானையாகவும் எப்படி உருவம் எடுக்குதுனாக்க, நவீன நாகரிகத்தில் நகர்ந்து கரைந்து கொண்டிருக்கும் தொல்லியம் நாகரிகம் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து என்னது, இன்னைக்கு மண்பானையில சமைக்கிறதெல்லாம் குறைஞ்சு போச்சு. மண்பானை தண்ணீர்ல அருகி போச்சு. ஆனா அது வந்து சொல்ற நவீன நாகரத்தில் நகர்ந்துகிட்டே போயிட்டு இருக்குது தொல்லியம் நாகரிகம்ங்கிறாங்க. உண்மையாவே அந்த மண்ணோடைய ஒரு தொடர்பு நமக்கு இல்லாம போயிட்டு இருக்குது. ராமனுடைய கால் வண்ணத்தினால கருங்கல் கன்னிகையாய் உருக்கொண்டது ராம காவியம் கொடுத்திருக்கிறாங்க. குயவனின் கை வண்ணத்தினால கலைவண்ணமிக்க மண்பாண்டமாய் உருக்கொண்டது களிமண் முழுதுங்கிறாங்க. அப்ப அவ என்ன நினைச்சாலும் குயவனும், நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது எங்க அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்க, வீடு கட்டுற கொத்தனாருங்கெல்லாம் மண்ணுல கைய வைக்கிறாங்க, அவங்களும் குயவர்களும் பிரம்மாவும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. என்னன்னாக்கா பிரம்மா வந்து உருவத்தை படைக்கிறவங்க, உருவத்தை உருவாக்குறவங்க. அதே மாதிரி ஒரு மண்ணை கொடுத்துட்டு நீங்க இது என்ன வேணாலும் ஆக்குங்கும் போது ஒரு குயவர் வந்து ஒரு பானையாவும் ஆக்கலாம், ஒரு பொம்மையாவும் ஆக்கலாம். அப்படிங்கும் போது பிரம்மாவும் குயவர்களும் ஒண்ணுமாங்க. அதனாலதான் உடம்புல வந்து இப்ப வேனல் நோய், வெப்ப நோய், சொறி சிரங்கு, அம்மன் இதெல்லாம் போட்டாக்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதுல வந்து குயவன்கிட்ட போய் அவங்களுடைய செம்மண்ணை எழுதி உடம்பு பூரா எழுதி எங்கெல்லாம் புண்ணு இருக்கோ அங்கெல்லாம் பேர் சொல்லாதது அக்கின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய களிமண்ணுல வந்து செம்மண்ணை தடவி அதுல ஒரு மந்திரம் மாதிரி இருக்கும். அந்த மந்திரத்தை வந்து சொல்லிக்கிட்டே அவங்க அதை எழுதுவாங்க. எல்லா விதமான நோய்களும் வெப்ப நோய்களும் பறந்து போகும். அதனால அவங்க கிட்ட போய் நம்ம வந்து வெயில் காலத்துல இதை போய் எழுத சொல்லுவாங்க. இது நான் எங்களுடைய பெரியோர் எனக்கு சொன்னது, இன்னைக்கு நாங்க எங்க குழந்தைகளுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த களிமண்ணுல உள்ள செஞ்ச மருந்து தான் இன்னைக்கு நம்ம டெர்மட்டாலஜிஸ்ட் கொடுக்கக்கூடிய கேலமைன் லோஷன் அப்படிங்கிற ஒரு மருந்து. நம்ம மண்ணை மந்திரத்தால குழைச்சு அவங்க விடியற் காலையில சூரியன் வரத்துக்கு முன்னாடி வெண்ணெயை அதுல குழைச்சு அதுல எழுதுவாங்க பாருங்க. 3 நாள் எழுதுவாங்க, உடனே நோயெல்லாம் பறந்து போயிடும். நீங்க நீங்க ஒரு வாரம் போட்டாலும் கேலமைன் லோஷன்ல இருக்கிற எல்லா மெட்டீரியலும் மெடிக்கல் அந்த காம்பவுண்ட் எல்லாமே களிமண்ணு தான். அதுல சில சில தேங்காய் எண்ணெய் வெண்ணெயும் கலந்ததுனால அது மருந்தா ஆக்கி காமிக்கிறாங்க. அது போல குயவர்களை போல ஒரு வித்தியாசமான மருந்து நோய் தீர்க்கக்கூடிய மருத்துவர் உலகத்துல வேறு யாரும் கிடையாதுங்கிறத என்னுடைய ஒரு சிந்தனையை நான் இங்க முன் வைக்கிறேன். அடுத்தது, மழைத்துளி பட்டு கிளம்பும் மண்வாசம் போல மணக்கும் மண் சட்டி சோறும் மாறி சாரலில் மண் குளிரும் மண் போல மனம் குளிரும் மண்பானை குளிர் நீரும் ஆதிகால ஆரோக்கியத்தின் ஆனந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மிக மிக அருமையான கவிதைகள். 96 கிட்டத்தட்ட ஒரு 81 கவிதைகளுக்கு மேல இருக்குது. தூ நின்மி அச்சம்னாக்க இந்த கொரோனா சமயத்தில் உள்ள கிருமிகள் தான், கொரோனா கிருமிகள்னால தான் அப்படி செஞ்சிருக்காங்க. அதனுடைய அச்சம்னா என்ன, பயப்படாதீங்க அப்படிங்கிறார். முகக்கவச்சம் தன் சுத்தம் 3 அடி தள்ளல் உலகத்து உயிர் கவசமா அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாமே திருக்குறள் வெண்பாவுக்கு ஏத்த மாதிரி வார்த்தைகளை கோத்து போட்டு எழுதிக்கிறாங்க. தீ நுண்மை பேரிடரில் சட்டத்துக்கு ஒத்துழைக்கா நுண்ணறிவால் என்ன பயன் அப்படின்னு எழுதிக்கிறாங்க. அந்த நுண்ணறிவு இல்லைன்னா நீ எல்லாம் எதுக்கு வாழற அப்படிங்கிற மாதிரி திருக்குறள் சார்பாக கேட்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. அடுத்து தேர்தல் களம், இது வரக்கூடிய தேர்தல் இருக்கு இல்லையா, அதுக்காக அவங்க என்ன சொல்லிருக்கிறாங்கனாக்க, பொதுவா தேர்தல் களம்னா எப்படி இருக்குனாக்க, அக்கறையாய் பேசி அடுக்கடுக்காய் பொய் உரைத்து பக்கனையாய் வந்து இங்கே வாக்குகள் சேகரிப்பார், சத்திய வாக்கினால் சொன்னதை செய்திடும்
உத்தமர் யார் என்று நீ உணர்ந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறாங்க. அப்ப நான் இது செய்யறேன் அது செய்யறேன்னு சொல்றவங்களெல்லாம் நம்பாதீங்க. யார் நேர்மையா இருக்கிறாங்களோ அவங்கள வந்து உத்தமர் யார் என்று உணர்னா என்ன அர்த்தம், நீங்க உணர்ந்து அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் செஞ்சிருக்கிறாங்க. இது போன்ற நிறைய தரணி தழைக்க உண்டியும் நீரும் உதிரமும் நீந்திடுவார் கொண்டிடுவார் நீங்கா புகழ். சாலையில் பார்வை தலையில் கவச்சமும் சாலவும் நன்றே உயிர்க்கு. பார்த்து ரோட்ல போகும்போது போனை பார்த்துட்டே போன் பேசிட்டே போறாங்க. அது எல்லாம் உண்மையாவே இவங்களுக்காக எழுந்ததுதான். சாலையில் பார்வை தலையில் கவச்சமும் சாலவும் நன்றே உயிருக்கு. போனை பார்த்துட்டே போனை பேசிட்டே போகாதீங்க. அதனால என்னதான் ஹெட்போன் போட்டு பேசினாலும் ஹெட்போன் காதை வந்து அடைச்சு விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அழகான இதுல எழுதியிருக்கிறாங்க. உயிர் காப்பு அப்படிங்கிற முகத்துல இருக்கிறாங்க. மாற்றத்தை கண்ட சமுதாயம் அப்படிங்கிறாங்க. உண்மையாவே நல்ல எல்லா கவிதைகளும் இருக்குது. உண்மை அறிதல்ங்கிறத தோல்வியில் வாடாதே வெற்றியில் ஆடாதே கவனம் பொறுப்பு விழிப்பு என்னும் முக்கண்ணை திறந்தால் நானிலமே உன்னை வரவேற்கும் தன்னை அறிந்தவன் ஒரு நாளும் தடுக்கி விழுந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு கவிதையை முடிச்சிருக்கிறாங்க. மேலும் மேலும் இவங்க நிறைய நூல்கள் எழுத வேண்டும். திரு கவிஞர் விஜயலட்சுமி அவர்களுடைய முதல் கவிதை நூலே இவ்வளவு முத்தாய்ப்பான கவிதையாக இருந்ததுனால இவர் மேலும் மேலும் 30க்கும் மேற்பட்ட 300க்கும் மேற்பட்ட ஆயிரக்கணக்கான நூல்கள் எழுத வேண்டும் என்று இந்த மகளிர் தின நன்னாளிலே ஒரு பெண்ணை பெண்ணானதான ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்துல நான் இவங்களை ஊக்கப்படுத்தி இந்த நிகழ்ச்சியை கொடுத்துருக்கிறேன். அப்படிங்கிற விஷயத்துல என்ன நானே எனக்கு நான் பெருமை சேர்த்துக்கிறேன், அவங்கள நான் பெருமைப்படுத்திக்கிறேன். அப்படிங்கிற நோக்கத்துல மகளிர் தினம் இன்னைக்கு உள்ள மகளிர் தினத்துக்கு இணையத்தில் இணைந்துள்ள அனைத்து மகளிர் நல்ல உள்ளங்களுக்கும் எனக்கு இன்றைய நிகழ்ச்சி சிறப்பாக அமைத்து கொடுத்த அறிவையாற்றல் நிகழ்ச்சிக்கும் எனது உள்ளமார்ந்த பெண்கள் தின வாழ்த்துக்களையும் நன்றியினையும் சேர்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். மிக மிக நன்றி. வணக்கம்.